அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்குறார். இந்த ஹதீஸ் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. முஸ்னத் இமாம் அஹ்மதுலையும் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃப்ரதுலையும் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. என்ன கேள்வின்னு சொன்னால், அந்த நபித்தோழர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க. அதாவது கடமையான தொழுகைகள் போக நஃபிலான வணக்க வழிபாடுகளில் இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டே இருக்கிறாங்க. பகலெல்லாம் நஃபிலான வணக்க வழிபாடுகள்னு நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் பாருங்கள். என்றாலும் அவங்க நாவை கட்டுப்படுத்துவது கிடையாது. தனது பக்கத்து வீட்டார்களுக்கு மத்தியில், தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் எப்போ பார்த்தாலும் வசைபாடி கொண்டே இருக்கிறாங்க. நாவால் நோவினை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இவர்களை பற்றி யா ரசூலல்லாஹ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாங்க, லா கைர ஃபீஹா. அவர்கிட்ட அந்த பெண்கிட்ட எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இரவெல்லாம் நின்று தொழுகிறாங்க, நஃபிலான வணக்க வழிபாடு. பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க. தன்னால் முடிந்த அளவுக்கு அதிகமாக தானம் தர்மம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு நாவுனால் அந்த பெண்கிட்ட எந்த நன்மையும் கிடையாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிய ஃபின்னார். அந்த பெண்மணி நரகத்தில் இருப்பாங்க என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அந்த தோழர் மறுபடி ஒரு கேள்வி கேட்குறார். இந்த ஒரு பெண்மணி தன்னால் முடிந்த அளவுக்கு கடமையான தொழுகைகளை மட்டும் தொழுகிறா. தன்னால் முடிந்த அளவுக்கு உண்டான வணக்க வழிபாடுகளில் தான் செய்கிறாங்க. தன்னால் முடிந்த அளவுக்கு குறைஞ்சபட்ச தான தர்மங்கள் தான் பண்ணுறாங்க. என்றாலும் அவங்க யாருக்கும் தன்னுடைய நாவால் தொந்தரவு தருவதில்லை என சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்மணி சொர்க்கவாசி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸினுடைய நோக்கம், நம்ம எவ்வளோதான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவனுக்கு உகந்த இடத்தை அடையணும்னு சொல்லி நினைத்தாலும் கூட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய நாவினால் தொந்தரவு தந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாடு கூட பலனற்றதாக ஆகிவிடும் என்பதை இந்த ஹதீஸினுடைய நோக்கம். இந்த ஹதீஸில் பெண்கள் சம்பந்தமாக இது ஆணாக இருந்தாலும் இதுதான் நிலை.